துடைப்பம் இந்த அளவை தாண்டினால் பணமே தங்காதாம். சண்டைக்கு முதல் காரணமே இதுதான். நாம் காலையிலும் மாலையிலும் வீட்டை பெருக்கி சுத்தமாக்கி வைத்திருப்போம். அப்படி நாம் வீடு கூட்ட பயன்படுத்தும் துடைப்பத்தை ஏதோ ஒரு மூலையில் போட்டு வைத்திருப்போம். அந்த துடைப்பம் பழையதானாலும் தேய்ந்து போனாலும் அதை மாற்றாமல் அப்படியே வைத்து பயன்படுத்துவோம். நாம் அப்படி பயன்படுத்துவதால் நமது வீட்டிற்கு என்னென்ன வந்து சேரும் தெரியுமா? தினசரி செயல்களில் மிக அவசியமான சாதனம் துடைப்பம். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க அது உதவினாலும் நம் முன்னோர் பார்வையில் அது ஒரு சாதனம் மட்டுமல்ல, செல்வத்தை தந்தருளும் தெய்வமான மகாலட்சுமியின் அடையாளம் என்று கருதப்பட்டது. அதனால் தீபாவளி போன்ற புனித நாட்களில் புது துடைப்பம் வாங்கி வீட்டுக்குள் கொண்டு வந்து வழிபடும் பழக்கம் இன்றும் பல குடும்பங்களில் தொடர்கிறது. துடைப்பத்தை வீட்டில் எப்படி பதுக்குகிறோம், எங்கு வைக்கிறோம் என்பதெல்லாம் குடும்பத்தின் நிலையை அமைக்கக்கூடியதாக நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். துடைப்பம் காலத்தால் தேய்ந்து பலவீனமானால் அது வீட்டின் செல்வத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குச்சிகள் நொறுங்கி கைப்பிடி மட்டும் மிஞ்சும் நிலைக்கு சென்றாலும் சிலர் அதையே தொடர்ந்து பயன்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட துடைப்பம் வீட்டின் வளத்தையும் படிப்படியாக குறைக்கும் என்று வாஸ்து தத்துவம் கூறுகிறது. எனவே துடைப்பம் பழையதாகிவிட்டாலே உடனடியாக மாற்ற வேண்டும் என்பது நம் முன்னோர் அறிவுரை. வேலை முடிந்தவுடன் துடைப்பத்தை தரையில் படுக்க வைத்து விடுவது பலருடைய பழக்கம். ஆனால் இந்த செயல் வீட்டின் முன்னேற்றத்தை அடக்கிவிடும் என கூறப்படுகிறது. துடைப்பம் நிலத்தின் படுக்கையில் இருக்குமாறு வைத்திருந்தால் வீட்டின் தலைவனின் வளர்ச்சி தடைபடும் என்று பழமொழி உணர்த்துகிறது. அதனால் துடைப்பத்தை ஒருபோதும் ஒரு ஓரத்தில் நேராக சாய்த்து வைப்பதே சரியான முறை. இது குடும்பத்தின் முன்னேற்றத்தை தடையின்றி அனுபவிக்க உதவும். சிலர் துடைப்பத்தை பிறர் பார்வைக்கு படாமல் இருக்க கதவின் பின்னால் மறைத்து வைப்பார்கள். ஆனால் கதவு பின்னால் துடைப்பத்தை வைப்பது வாஸ்து ரீதியாக தவறானதாக கருதப்படுகிறது. மேலும் வடகிழக்கு மூலை, அதாவது ஈசானிய திசையில் துடைப்பத்தை வைப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த திசை வீட்டின் நேர்மறை ஆற்றல் அதிகமாக நிறையும் பகுதி என்பதால் துடைப்பம் அங்கே வைக்கப்படும் போது அந்த ஆற்றல் குறையும் என்று நம்பப்படுகிறது. வாசலுக்கான துடைப்பமும் வீட்டிற்கான துடைப்பமும் இரண்டு இருந்தாலும் அவற்றை வேலை முடிந்து ஒன்றோடு ஒன்று தொடும்படி இணைத்து வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டு துடைப்பங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டால் அந்த வீட்டில் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் மற்றும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த இரண்டையும் சிறிது இடைவெளி விட்டு தனித்தனியாக வைப்பது வீட்டில் அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கும். இவை அனைத்தும் மூட நம்பிக்கை அல்ல, வாழ்வை ஒழுங்காக நடத்த முன்னோர் உணர்த்திய அனுபவ கூற்றுகள். வீட்டின் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய இடம் இருக்க வேண்டும் என்பது வாழ்வியல் முறையின் மைய கருத்து. துடைப்பத்திற்கே மரியாதை அளித்து சரியான இடத்தில் சரியான முறையில் வைத்தால் அது வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் நிலைக்க உதவும். இன்று உங்களது வீட்டு துடைப்பம் எங்கு இருக்கிறது என்பதை ஒரு கணம் கவனியுங்கள். சரியான முறையில் பராமரியுங்கள். உங்கள் இல்லத்தில் அதிர்ஷ்டமும் வளமும் உயர்ந்து நிற்கும்.